ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலேற்றி அவரை உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த அல்ஃபபெட்டுக்கு இயற்கையிலேயே உண்டு. அந்த பெயர் கொண்டவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மக்களை அவர் வசீகரம் பண்ணக்கூடிய சக்தி இன்றைக்கி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸை பார்த்திங்கன்னா அடிடாஸ் அப்படிங்கிற பிராண்டுக்கு நிலைத்த ஒரு மாறாத ஒரு பிராண்ட் வேல்யூ ஆகட்டும், ஒரு அட்ராக்ஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட். இன்றைக்கி வரைக்கும் பாண்டிச்சேரி புகழ் அரபிந்தோ அவர்களை நோக்கி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் மக்கள் போயிட்டுருக்காங்க. அது மாதிரியான ஒரு நிலைத்த ஒரு புகழ் உங்களுடைய குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு பேருக்குமே பேர் எண் பிரமிட் நம்பர்னு 2 நம்பர் சம்மந்தப்படும். அதில் இந்த பிரமிட் நம்பர் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு பேர் அமைச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க லைஃப் லாங்குக்கும். டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, மிக்க நன்றி. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நேமெல்லாம் அனுப்பிச்சு கேட்குறீங்க. என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன். முடிந்தவரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும்போது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க. அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ இந்த பதிவுலேயே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே சொல்வது, ஒரு பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடாமலே போயிடும். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் நேம்ஸ் பற்றியும் அல்ஃபபெட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சுமங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்க. தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள். எண்கணித ரீதியாக ஒரு மனிதருக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமையும் பொழுது அது வெற்றியை தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய பெயரில் இடம்பெறக்கூடிய பெயர் எழுத்துக்கள். இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு வேல்யூங்கிறது இருக்குங்க. அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு விஷயமுமே அனலைஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் போக உங்களுக்கு ஒவ்வொரு அல்ஃபபெட்டுக்கும் ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குது. இதில் முதலாவதாக நம்ம ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட் அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 1ஆம் எண், சூரியனுக்கான எண். எப்படி சூரியன் அப்படிங்கிற ஒரே ஒரு நட்சத்திரம் அது இல்லைன்னா இன்றைக்கி உலகத்தில் உயிர்களே கிடையாது. உண்மை அதுதான். சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இல்லைன்னா நம்ம உலகத்தில் இந்த அளவுக்கு உயிர்கள் பல்கி பெருகியிருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இன்றியமையாமல் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியதான் இந்த 1ஆம் எண்ணும் கூட, இந்த ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட்டும் கூட. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த அல்ஃபபெட்டினுடைய ஷேப்பே கூட பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலேற்றி அவரை உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த அல்ஃபபெட்டுக்கு இயற்கையிலேயே உண்டு. அதுவும் யாருக்கெல்லாம் இது பெயரினுடைய முதல் எழுத்தாக, அது மனிதர்களுக்காகட்டும் அது நிறுவனங்களுக்காகட்டும், நீங்கள் இதை அனலைஸ் கூட பண்ணி பார்க்கலாம். இது ரிசர்ச் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இது யாருக்காச்சும் அப்படி அமையுதுன்னு சொன்னாலே அவர்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி அது பெரிய அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகும். உதாரணத்திற்கு இப்போ நம்ம மனிதர்கள் எடுத்துக்குவோமே, இப்போ திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சொல்கிறோம். அப்துல் கலாம் அப்படிங்கிற அந்த பேர் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடவே முடியாது. ஒரு சாதனை மனிதர். சகாப்தங்கள் கடந்தும் அந்த பேர் நிலைத்து நிற்க போகுது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படி சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், அமிதாப் பச்சன் அவர்கள். ஸோ அந்த ஏ அப்படிங்கிற அந்த அல்ஃபபெட்டுக்கான வைப்ரேஷன் அப்படிங்கிறது வெற்றி மட்டும் கிடையாது, அவர்களுக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷனை அது கொடுத்துரும், ஒரு தேஜஸை அது கொடுத்துரும். அந்த பெயர் கொண்டவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மக்களை அவர் வசீகரம் பண்ணக்கூடிய சக்தி அதற்கு மிகவும் அதிகமாக உண்டு. இன்றைக்கி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸை பார்த்திங்கன்னா அடிடாஸ் அப்படிங்கிற பிராண்டுக்கு எப்போ தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பிராண்டை நிலைத்து இருக்குது இல்லையா? நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் இது எல்லாத்தையும். ஸோ அது மாதிரி ஒரு நிலைத்த ஒரு மாறாத ஒரு பிராண்ட் வேல்யூ ஆகட்டும், ஒரு அட்ராக்ஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட். இது பெயரினுடைய முதல் எழுத்தாக வந்தாலும் சரி, பெயரில் நிறைய ரெப்புடேஷனோடு அது இடம்பெற்றாலுமே சரி, இது உங்களுக்கு நிச்சயம் அதனுடைய பங்குக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை ஒரு மனிதருக்கு கொடுத்து கொண்டே இருக்கும்.
இது ஒருவருடைய பிறந்த தேதிக்கும் சரி கூட்டு எண்ணிற்கும் சரி பொருந்தக்கூடிய வகையில் மேக்சிமம் எப்படி வந்து நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம், அந்த ஒரு நட்சத்திரம் வந்து எப்படி இன்றியமையாமல் இருக்குதோ அது போலவே இந்த ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட் வந்து பல பேருடைய பெயர்களில் ரிப்பிட்டேஷனாக வரும்போதும் அது வந்து நிச்சயம் வந்து நல்ல பலன்களையே செய்யும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே கொடுக்கும். இதில் வந்து கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னுடைய குழந்தைக்கு நான் பேர் வைக்கும்போது ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட் ஃபஸ்ட்டாக வச்சுட்டா ஸ்கூலில் அட்டனன்ஸு அல்லது எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் இவர் தான் முதல் பலிகடாவாக போய் நிற்பார், இவரை தான் முதல்ல வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேரண்ட்ஸ் நான் சொல்லி கேட்டிருக்கேன். பட் அதை அப்படி பார்க்கக்கூடாது. இந்த அல்ஃபபெட் வந்தாலே அவங்க வந்து சாதனை மனிதர்களாகவோ அல்லது ரொம்ப ஒரு எல்லாராலையும் போற்றக்கூடிய மனிதராகவோ ஆவதற்கான அத்தனை தகுதிகளும் அவங்க அந்த நேமே வந்து உருவாக்கி கொடுத்துருது. இன்றைக்கு வரைக்கும் வந்து பாண்டிச்சேரி புகழ் அரபிந்தோ அவர்களை நோக்கி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அவர் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்து பின்னாளில் தேசபக்தியை நோக்கி சென்று அதன் பிறகு ஆன்மீகத்தில் வந்தார். காலம் முழுக்கவே வந்து அவர் வந்து அந்த ஒரு மாறாத புகழ் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருந்தது. அது மாதிரியான ஒரு நிலைத்த ஒரு புகழ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அல்லது உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட்டை வந்து நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிற சப்தம் வந்து ஏதாச்சும் ஒரு பெயரில் இடம்பெற்றால் அது வந்து நடுவில் வந்தால் கூட அதனுடைய சப்தத்தினுடைய அலைவரிசைகள் வந்து மிக அதிகமாக இருக்கும். அது வந்து பெயரினுடைய முதல் எழுத்தாக தான் வந்தாகணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. இப்போ ஹமாம் சோப் எடுத்துக்கோங்க, ஹெச்ங்கிற அல்ஃபபெட்டில் தான் அது ஆரம்பிக்குது. ஆனால் அதனுடைய உச்சரிப்பில் கவனித்து பார்த்திங்கன்னா ஏங் அப்படிங்கிறதுனுடைய அலைவரிசை தான் வந்து அதிகமாக எதிரொலிப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்குமே வந்து அந்த ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட் வந்து பேரில் இடம்பெற்றால் அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தின் உச்சியை நோக்கி அழைத்து கொண்டு போவது அது மிகுந்த நல்ல பலன்களை தரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன தான் வந்து நம்ம வந்து அல்ஃபபெட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே ஒவ்வொருவருடைய பெயரோடைய முழு அளவுகோல் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண் இருக்கும், அவருடைய பெயரில் உள்ள அத்தனை அல்ஃபபெட்ஸையும் கால்குலேட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து பலன் சொல்லலாம். அதுதான் சக்ஸஸையும் கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பேருக்குமே வந்து பேர் எண் பிரமிட் நம்பர்னு 2 நம்பர் சம்மந்தப்படும். அதில் இந்த பிரமிட் நம்பர் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு பேர் அமைச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க லைஃப் லாங்குக்கும் கவலையே பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன ஒரு சில நிறுவன பேர்கள் அது அமைஞ்ச அடிடாஸ் சொன்ன அட்கோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ரொம்ப அசால்ட்டாக வந்து அது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். காலம் முழுக்க நீடித்த புகழை தரக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி அந்த ஏ அப்படிங்கிற சப்தம் வந்து நான் இந்த ஹமாமுக்கு எக்ஸாம்பிள் சொன்னது மாதிரி டாட்டா நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆ அப்படிங்கிற அந்த சப்தம் இருக்கு இல்லையா, நெடில் சப்தம் இருக்கு இல்லையா, அதுவுமே அந்த ஏயினுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குரியது தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நிறுவன பெயர்லையோ ஒரு மனிதர்களுடைய பெயர்லையோ சரிவர அமைச்சு கொடுத்துட்டா வேறு எதை பற்றியும் பெரிதாக அவர்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ கிரக பயிற்சி காலகட்டங்கள்லாம் வருது, சனி பயிற்சி, குரு பயிற்சி. இதில் ஒரு சில பேருக்கு சாதகம் இல்லாத காலகட்டங்களில் பயப்படுவாங்க, ஐயோ எனக்கு வந்து இது கெடுதல் பண்ணிடுமோ, அப்படியெல்லாம் பயப்படவே தேவையில்லை. இது மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பெயர் அமைப்பு இருக்கும்போது பெரிய கெட்டதுலையும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இது விளங்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட் இடம்பெற்றும் ஏதேனும் வந்து உங்களுக்கு சிக்கல்கள் இருந்துச்சுன்னா உங்கள் பெயரையும் பிறந்த தேதி அமைப்புக்கு சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாச்சும் வந்து கரெக்ஷன்ஸ் தேவைப்படுச்சுன்னா அப்போ நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறுவன பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம். குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பேரையும் பிறந்த தேதியை அனுப்பி வைக்கலாம். இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அப்போ தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும்.
மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.